அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது செறிவை பொறுத்து மோலார் கடத்துத்திறன் எவ்வாறு மாறுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டக்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம போன காணொளியில் பார்த்தோம். கண்டக்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அயான்ஸ். அந்த மின்பகுளி கரைசலில் இருக்க அயனிகளை பொறுத்து உள்ளது. அப்போ அயனிகள் நம்ம கரைசலை டைலூட் பண்ணும் பொழுது அயனிகளின் வேகம் அதிகரிக்கிறது. வேகம் அதிகரிக்கிறதுனால கண்டக்டன்ஸ் மாறுது. அது எப்படி மாறுது? ஒவ்வொன்றும் டைலூட் பண்ணும் பொழுது அயனிகளை பொறுத்து எப்படி மாறுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது ஒரு மின்பகுளி கரைசலின் மோலார் கடத்துத்திறனும் அதிகரிக்கிறது. நீர்த்தல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணி டைலூட் பண்ணுறீங்க. ஒரு கரைசல் இருக்குது, மின்பகுளி கரைசல். அதில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணி டைலூட் பண்ணும்பொழுது அதோட மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மின்பகுளிகளின் அளவு மாறலை. மின்பகுளிகளில் அயனிகளின் எண்ணிக்கை மாறாமல் அப்படியே இருக்குது. பட் எப்படி கடத்துத்திறன் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்பகுளிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை குறைகிறது. நம்ம ஒரு மின்பகுளி கரைசலை நீரார் பகுக்கும் பொழுது, அதாவது நம்ம நீர் நிறையா சேர்க்கும் பொழுது அந்த அயனிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை குறைகிறது. கவர்ச்சி விசை குறைஞ்சிச்சுன்னா அதோட நகரும் தன்மை அதிகரிக்கிறது. நகரும் தன்மை அதிகரிக்கும் பொழுது அதோட கடத்துத்திறனும் அதிகரிக்கிறது. இதுதான் நம்ம சொல்யூஷனை டைலூட் பண்ணும்போது நடக்குது. அதோட செறிவை நம்ம குறைக்கும் பொழுது இது மாதிரி நடக்குது. செறிவை குறைக்கிறது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நம்ம வாட்டரை ஆட் பண்ணி டைலூட் பண்ணுறதுக்கு பேர் தான் செறிவை குறைத்தல். அப்படி செறிவை குறைக்கும் பொழுது அந்த கரைசலின் மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறன் அதிகமாகிறது. நம்ம கடத்துத்திறன் மட்டும் இல்லை, என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியம கடத்துத்திறன், மோலார் கடத்துத்திறன், சமான கடத்துத்திறன் 4 பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது கடத்துத்திறன். கடத்துத்திறன் எதை பொறுத்து இருக்குன்னா, 2 தான். ஒன்று, ஒரு மின்பகுளி கரைசலில் உள்ள அயனிகளின் எண்ணிக்கை, அந்த அயனிகளின் நகரும் தன்மை. இந்த 2 பொறுத்து தான் கடத்தும் திறன் மாறுகிறது. கடத்தும் திறன் மாறுனா நம்ம உள்ளார இருக்க அயனிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். 2வது, நம்ம அந்த அயனிகள் நகர்றதுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தணும். எப்போ அயனிகள் ஸ்பீடாக நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்பொழுது. ஒரு அயனி இன்னொரு அயனியால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அதாவது அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். அந்த கவர்ச்சி விசை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட நகரும் தன்மை அதிகமாகும். அப்போது நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாக்கணும். அடுத்து அயனிகளின் நகரும் தன்மையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கடத்துத்திறனை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். செகண்ட் பாருங்கள், நியம கடத்துத்திறன். நியம கடத்துத்திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் கியூப் மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறன் தான் நியம கடத்துத்திறன். 1 மீட்டர் கியூப் கனளவு உள்ள ஒரு மின்பகுளி கரைசல் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட கண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், கடத்துத்திறன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் நியம கடத்துத்திறன். அதை போய் நம்ம டைலூட் பண்ணுறோம். டைலூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 1 மீட்டர் கியூப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். 1 மீட்டர் கியூப் சொல்யூஷன், யூ கன்சிடர் திஸ் ஒன் அஸ் அ மீட்டர் கியூப். ஒரு கியூப் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கியூபோட லென்த் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்குது. அப்போ அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப். இந்த 1 மீட்டர் கியூப்பில் இது ஃபுல்லாக நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். மின்பகுளி கரைசல்களை எடுத்துக்கிறோம். மின்பகுளி கரைசல் எடுத்துகிட்டு இதோட நியம கடத்துத்திறன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுதான் நியம கடத்துத்திறன். இந்த 1 மீட்டர் கியூப் மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறனை தான் நம்ம நியம கடத்துத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம டைலூட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? இதை நம்ம எடுத்துகிட்டு 1:1 டைலூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அதில் 1 மீட்டர் கியூப் இருக்குது. இன்னொரு 1 மீட்டர் கியூப் ஆட் பண்ணி அப்படியே அதை டபுள் ஆக்குறோம். டபுள் ஆக்கிட்டு திரும்ப நம்ம அதை மெஷர் பண்ணும்போது என்ன தான் எடுத்துக்கணும்? 1 மீட்டர் கியூப் தான் எடுத்துக்க முடியும். அப்போ 1 மீட்டர் கியூப் எடுத்திங்கன்னா அதை ஏற்கனவே எவ்வளோ அயான்ஸ் இருக்கோ அதில் பாதி தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ம டபுளாக டைலூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பாதி தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ அதில் இருக்க அயனிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அயனிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா கடத்துத்திறன் குறைந்துவிடும். அப்போது நியம கடத்துத்திறனை பொறுத்தவரையிலும் நம்ம டைலூட் பண்ணோம்னா, அதாவது நீர்த்தல் செய்தோம் என்றால் அதனுடைய நியம கடத்துத்திறன் மதிப்பு குறையும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? கடத்துத்திறன் பார்த்தோம். கடத்துத்திறனில் நம்ம என்ன பண்ணலாம்? மின்பகுளி கரைசல் எடுத்துகிறோம், வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணுறோம். டைலூட் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அயனிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை குறையுது. கவர்ச்சி விசை குறையிறதுனால கடத்துத்திறன் அதிகமாகுது. பட் இங்கே நியம கடத்துத்திறனை பொறுத்தவரையிலும் நம்ம நியம கடத்துத்திறன் அளவிடுறதுக்கு 1 மீட்டர் கியூப் கன அளவு உள்ள மின்பகுளி கரைசலை தான் எடுத்துக்கணும்.
அப்போ அதை நம்ம டைல்யூட் பண்ணும்பொழுது அயனிகளின் எண்ணிக்கை குறைகிறது. அயனிகள் எண்ணிக்கை குறைகிறதுனால நியம கடத்துத்திறனும் மதிப்பும் குறையுது. அடுத்து 3வது பாருங்கள், மோலார் கடத்துத்திறன். மோலார் கடத்துத்திறனை பொறுத்தவரையிலும் என்ன பார்த்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். மின்பகுளி கரைசலில் எக்ஸாக்டாக 1 மோல் எடுத்துக்கிட்டு அதோட கண்டக்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் மோலார் கடத்துத்திறன். மின்பகுளி கரைசல் எவ்வளோ எடுத்துக்கணும்? 1 மோல் தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த 1 மோல் மின்பகுளி கரைசல் எடுத்து நம்ம டைல்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன அதே கான்செப்ட் தான். டைல்யூட் பண்ணும்பொழுது அயனிகளுக்கு இடையான கவர்ச்சி விசை குறைகிறது. கவர்ச்சி விசை குறைவதன் காரணமாக அயனிகளின் நகரும் தன்மை அதிகரிக்கிறது. அப்போ நகரும் தன்மை அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோலார் கடத்துத்திறனும் அதிகரிக்கிறது. இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் வேணும்னு எடுக்கிறது இல்லை. எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் மின்பகுளி கரைசல் நம்ம எடுக்கிறோம். 1 மோல் மின்பகுளி எடுத்து அதை டிசால்வ் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இல்லை, 1 மோல் மின்பகுளி எடுத்து டிசால்வ் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து நம்ம டைல்யூட் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம ஆட் பண்ணும்பொழுது அதோட கவர்ச்சி விசை குறைஞ்சு அதோட மோலார் கடத்துத்திறன் அதிகமாகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சமான கடத்துத்திறன். சமான கடத்துத்திறனும் மோலார் கடத்துத்திறன் மாதிரியே தான். அங்கே நம்ம எடுத்துக்கிட்டது 1 மோல் மின்பகுளி கரைசல் எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம எடுத்துக்கிறது 1 கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். ஒரு சமான நிறை எலக்ட்ரோலைட்டை எடுத்து அதை நம்ம டிசால்வ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான், அந்த சொல்யூஷனோட கடத்துத்திறனுக்கு பேர் தான் சமான கடத்துத்திறன், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இந்த கண்டக்டிங் பவர் ஆஃப் 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். கரெக்டாக நம்ம என்ன எடுத்துக்கணும், அதோட ஈக்குவலன்ட் வெயிட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதோட கண்டக்டன்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் சமான கடத்துத்திறன். சமான கடத்துத்திறன் நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்பொழுது கவர்ச்சி விசை குறைகிறது, நகரும் தன்மை அதிகரிக்கிறது. அதனால் சமான கடத்துத்திறனும் நாம் நீர்த்தல் செய்யும் பொழுது அதன் மதிப்பு அதிகரிக்கிறது. இப்போ எது தான் இதில் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியம கடத்துத்திறன் மட்டும்தான் குறையுது. மீதி 3 பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணும்போது, அதாவது நீர்த்தல் செய்யும் பொழுது அதனுடைய மதிப்புகள் அதிகமாகின்றன. நியம கடத்துத்திறன் மட்டும் நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டைல்யூஷன்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டு அப்சர்வ் த எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் த கண்டக்டிவிட்டி எலக்ட்ரோலைட்ஸ் ஆஃப் different nature were taken in the 2 vessel A and B. 2 vessel எடுத்துக்கிறோம். A contains weak electrolyte ammonium hydroxide and B contains strong electrolyte sodium chloride. In both containers the concentration of the respective electrode was increased and the conductivity observed. ஸோ 2 கண்டெய்னரில் நம்ம ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் என்னன்னே சொல்லிட்டாங்க, சோடியம் குளோரைடு. இன்னொன்றில் வீக் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டோம். அதில் என்ன இருக்குன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணுறோம். நம்ம டைல்யூட் பண்ணல, கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், நம்ம அதோட டைல்யூஷனை குறைக்கிறோம். அப்படி குறைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க, வாட் இஸ் தேர் இன் த கண்டக்டிவிட்டி. இப்போ கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்கும் பொழுது அப்படியே நம்ம ரிவர்ஸில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம நீர்த்தல் அதிகரிக்கிறோம், அதாவது கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகும், அயனிகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை குறையும். கவர்ச்சி விசை குறைஞ்சிச்சின்னா அயனிகளின் நகரும் தன்மை அதிகரிக்கும். நகரும் தன்மை அதிகரிச்சிச்சின்னா ரெண்டுமே அதிகரிக்கும். எந்த அதிகரிக்கும், நம்மளோட ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தாலும் சரி, வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்தாலும் சரி, அதோட நகரும் தன்மை அதிகரிக்கும், மோலார் கண்டக்டன்ஸும் அதிகரிக்கும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணல, கான்சன்ட்ரேஷனை என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அயனிகளுக்கு இடையான கவர்ச்சி விசையும் அதிகமாகும். 2 அயனியும் பக்கத்தில் வந்துடும். கேட்டையானும் ஆனையானும், நேர்மின் சுமை கொண்ட அயனியும் எதிர்மின் சுமை கொண்ட அயனியும் பக்கத்தில் வரும்பொழுது கவர்ச்சி விசை அதிகமாகிவிடும். அப்போ என்னாகும், நகரும் தன்மை குறைந்து விடும். நகரும் தன்மை குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, கண்டக்டன்ஸும் குறைஞ்சிரும். அது மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். இப்போ 2 அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தாலும் சரி, வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்தாலும் சரி, அதோட கான்சன்ட்ரேஷனை நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதோட கண்டக்டன்ஸ் குறைஞ்சிரும். அதோட கண்டக்டன்ஸ் எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா அளவில்லா கரைசல், அதாவது இன்ஃபைனைட் டைல்யூஷனில், அளவில்லா நீர்த்தலில் அதோட கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கண்டக்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆப்ஷன்ஸு ஏல என்ன கொடுத்துருக்காங்க, கடத்துத்திறன் அதிகரிக்கிறது, பியில் கடத்துத்திறன் குறைகிறது. ஏயில் கடத்துத்திறன் குறைகிறது, பியில் கடத்துத்திறன் குறைகிறது. ஏ மற்றும் பியில் கடத்துத்திறன் அதிகரிக்கிறது, ஏ மற்றும் பியில் கடத்துத்திறன் குறைகிறது. ஏல என்ன எடுத்துருக்கோம், வீக் எலக்ட்ரோலைட். பியில் என்ன எடுத்துக்கிட்டோம், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். என்ன எலக்ட்ரோலைட்டாக இருந்தாலும் இஃப் யூ இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் த கண்டக்டன்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். ரெண்டுலேயுமே கண்டக்டன்ஸ் குறையும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏபி ரெண்டுலேயுமே கடத்தும் திறன் குறைகிறது.
காரணம் அயனிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை அதிகமாகிறது. சிம்பிள் கொஷின். பாருங்கள், கொஷின் எப்பொழுதும் இது மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு கான்செப்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம கொஷின் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆன்சர் பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். an increase in the equivalent conductance of strong electrolyte with dilution is mainly due to, அவங்களே ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதுக்கு ரீசன் தான் கேட்குறாங்க. an increase in the equivalent conductance of strong electrolyte with dilution, டைல்யூட் பண்ணும்பொழுது அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் சமான கடத்துத்திறன் அதிகமாகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. டைல்யூட் பண்ணும்போது சமான கடத்துத்திறன் ஏன் அதிகமாகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதில் டைல்யூட் பண்ணும்போது நம்ம எதை மாற்றுறதில்ல, அயனிகளின் எண்ணிக்கையை நம்ம மாற்றுறதில்ல, சிம்பிளி வாட்டரை ஆட் பண்ணுறோம். வாட்டரை ஆட் பண்ணி நீர்த்தல் செய்கிறோம், அப்படியே அதை டைல்யூட் பண்ணுறோம். டைல்யூட் பண்ணும்போது செறிவு குறைகிறது, செறிவும் குறையுது, அயனிகளுக்கு இடையேயான தொலைவு அதிகரிக்கிறது. ஒரு கேட்டையான ஆனையானுக்கு இடையேயான தொலைவு அதிகரிக்கிறது. நம்ம டைல்யூட் பண்ணோம்னா நிறைய வாட்டரை ஆட் பண்ணுவோம், அப்போ அயனிகளோட தொலைவு அதிகரிக்கிறதுனால கவர்ச்சி விசை குறைகிறது. கவர்ச்சி விசை குறைஞ்சா நகரும் தன்மை ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். நகரும் தன்மை அதிகமாகிடுச்சுன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் அயான்ஸ். நீங்கள் டைல்யூட் பண்ணும்போது அதில் இருக்க அயனிகளின் மாற்றத்தில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அயனிகள் வந்து அதிகமாகவும் ஆகாது, குறையவும் செய்யாது. அப்போ இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து ராங். செகண்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் மொபிலிட்டி ஆஃப் அயான், அயனிகளின் நகரும் தன்மை அதிகரிக்கிறது. கரெக்ட். 100% அயனைசேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட் அட் நார்மல் டைலூஷன். இங்கே பாருங்கள், அவங்க ஏற்கனவே சொல்லும்பொழுதே ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் மேபி த டைலூஷன், த அயனைசேஷன் இஸ் 100%. இட் வில் அயனைஸ் கம்ப்ளீட்லி ஈவன் அட் லோ டைலூஷன். நீர்த்தல் குறைவாக இருந்தால் கூட அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிரும். வீக் எலக்ட்ரோலைட்டு தான் பகுதி அளவு அயனைஸ் ஆகும். அப்போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுன்னு சொன்னதுனால அது ஆல்ரெடி 100% அயனைஸ் ஆகிருக்கும். நீங்கள் டைல்யூட் பண்ணிங்கன்னா அயனைசேஷன் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் இருக்கும். லாஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீஸ் இன் போத் நம்பர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் அயானிக் மொபிலிட்டி. இப்போ ஒன்றே ஒன்று தான் இதில் அதிகமாகுது, என்னன்னு பார்த்தீங்கன்னா அயானிக் மொபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அயனிகளின் அயனி இயக்கத்தன்மை அதிகரிக்கிறது, அயனி இயக்கம் அதிகமாகிறது, நகரும் தன்மை அதிகமாகிறது. ஏன் அப்படின்னா கவர்ச்சி விசை குறைகிறது, அயனிகளுக்கு இடையே உள்ள தொலைவு அதிகரிக்கிறது. அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 3. கூற்று காரணம். கூற்று என்ன சொல்கிறாங்க, நீர்த்தலின் போது அனைத்து மின்பகுளிகளின் நியம கடத்துத்திறன் குறைகிறது. நீர்த்தலின் போது அனைத்து மின்பகுளிகளின் நியம கடத்துத்திறன் குறைகிறது. ஆமாம், நீர்த்தல் செய்யும்பொழுது எது மட்டும்தான் குறையும், நியம கடத்துத்திறன் மட்டும்தான் குறையும். காரணம் என்ன, நீர்த்தல் செய்யும்பொழுது அயனிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது, அதனால் நியம கடத்துத்திறன் குறையும். கரெக்டு. செகண்ட் பாருங்கள், நீர்த்தலின் போது ஓரலகு கன அளவில் உள்ள அயனிகளின் எண்ணிக்கை குறைகிறது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, ஓரலகு கன அளவில் உள்ள அயனிகளின் எண்ணிக்கை குறைகிறது. நம்ம அப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். நியம கடத்துத்திறனை எப்படி நம்ம கணக்கிடுறோம், கடத்துத்திறன் 1 மீட்டர் கியூப், அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓரலகு கன அளவில், ஓரலகு கன அளவில் உள்ள மின்பகுளி கரைசல்களின் கடத்துத்திறனை தான் நியம கடத்துத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நியம கடத்துத்திறன் குறைகிறது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அயனிகளின் எண்ணிக்கை குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிக்கை குறைகிறது, சரியான விளக்கம். ஸோ கூற்றும் கரெக்டு, அந்த கூற்றுக்கான காரணமும் கரெக்டு, அது சரியான விளக்கமாகவும் உள்ளது. அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், எப்பொழுதும் போல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பொழுதும் என்னவாக இருக்கும், கூற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அப்படியே மர்ச் ஆகுது நமக்கு. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ரெண்டுமே கரெக்டு. நியம கடத்துத்திறன் மட்டும்தான் நீர்த்தலின் போது குறையும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனிகளின் எண்ணிக்கை குறைகிறது. அடுத்த கொஷின் பாருங்கள். an increase in equivalent conductance of strong electrolyte with dilution is mainly due to, அப்படியே இது செகண்ட் கொஷின் தான். செகண்ட் கொஷினை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஏன் இப்போ செகண்ட் கொஷின் அதே கொஷினாக இருந்தாலும் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த கொஷினை 2 இயரில் கேட்டிருக்காங்க. ஒன்று ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கொஷின் நான் எடுத்திருக்கேன். அப்படியே செகண்ட் கொஷின் மாதிரி தான், ஸ்லைட் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. an increase in equivalent conductance of strong electrolyte with dilution mainly due to, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் டைல்யூட் பண்ணும்போது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் த அயானிக் மொபிலிட்டி. அந்த கொஷின் இங்கிலீஷில் பார்த்தோம், தமிழில் பாருங்கள். அயனிகளின் அயனி இயக்கத்தன்மை அதிகரிக்கிறது. சாதாரண நீர்த்தலின் மின்பகுளி 100%, அதாவது 100%
அயனியாவதால், அயனிகளின் எண்ணிக்கை மற்றும் அயனிகளின் இயக்கம் ஆகிய இரண்டும் அதிகரிப்பதால். கடைசி பாருங்கள், அயனிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால். எப்பொழுதுமே நீர்த்தல் செய்யும்பொழுது அயனிகளின் எண்ணிக்கை அதிகரிக்காது, அது அயனிகளுக்கிடையே உள்ள தொலைவை மட்டும்தான் அதிகரிக்கும். தொலைவு அதிகரிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கவர்ச்சி விசை குறைந்து விடுகிறது. கவர்ச்சி விசை குறையிறதுனால கேட்டையான ஆனையானை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, ஆனையானும் கேட்டையானை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க மின்னூட்டத்தை எடுத்துகிட்டு ஒரு மின்முனையிலேருந்து இன்னொரு மின்முனைக்கு எளிதாக நகர முடிகிறது. அதனால் என்ன ஆகுது, கண்டக்டன்ஸ் அதிகமாகிறது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும், அயனிகளின் அயனி இயக்கம் அதிகரிப்பு தான் இதுக்கு காரணம். என்ன காரணம், அயனிகளின் அயனி இயக்கத்தன்மை. அண்ட் இன்க்ரீஸ் இன் அயானிக் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2. S1 and S2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, conductivity always increase with a decrease in the concentration of the electrolyte. கண்டக்டிவிட்டினா என்ன, கண்டக்டிவிட்டிக்கு இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், அதாவது நியம கடத்துத்திறன். கண்டக்டிவிட்டி மட்டும்தான் டைல்யூட் பண்ணுறப்ப குறையும். ஸோ கண்டக்டிவிட்டி ஆல்வேஸ் இன்க்ரீஸ் வித் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன். டைல்யூட் பண்ணும் பொழுது அது என்ன ஆகுது, கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டைல்யூட் பண்ணிங்கன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகும், மற்றதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1. செகண்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2, மோலார் கண்டக்டிவிட்டி ஆல்வேஸ் இன்க்ரீஸ் வித் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட். இந்த டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் டைலூஷன் தான். டிக்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷனாக என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி தான் அதை டைலூட் பண்ணுவாங்க. அதனால் டைலூஷன் இஸ் நத்திங் பட் டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன். டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் அப்போ எது மட்டும்தான் குறையும், நியம கடத்துத்திறன் மட்டும்தான் குறையும், மீதி மூணுமே அதிகரிக்கும். கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மீதி மூணுமே என்ன ஆகும், டைலூஷனில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், மோலார் கண்டக்டன்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன். கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கரெக்ட் ஆப்ஷன் அமங் த ஃபாலோயிங் இஸ். இதில் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியலனாலும், கான்செப்ட் தெரியலனாலும் நம்ம ஆப்ஷனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு S1 இஸ் கரெக்ட் அண்ட் S2 இஸ் ராங். S1 இஸ் ராங், S2 இஸ் கரெக்ட். நம்ம பார்த்ததில் என்ன வருதுன்னு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, நியம கடத்துத்திறன் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டைலூட் பண்ணுறப்ப நியம கடத்துத்திறன் குறையும், மோலார் கடத்துத்திறன் வந்து அதிகமாகும். அது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், S1 இஸ் ராங், S2 இஸ் கரெக்ட். எஸ், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டைலூஷனில் கேட்குற கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைலூஷனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே விஷயம், டைலூட் பண்ணிங்கன்னா அயனிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவோ குறையவோ செய்யாது. நீங்கள் டைலூட் பண்ணிங்கன்னா அயனிகளுக்கு இடையான கவர்ச்சி விசை மட்டுமே குறையும். கவர்ச்சி விசை குறைவதனால் அயனிகளின் நகரும் தன்மை அதிகரிக்கிறது. அப்போது ஒன்று மட்டும்தான் குறையும், அது என்னென்னா நியம கடத்துத்திறன். மீதி மூன்றுமே பார்த்திங்கன்னா நீங்கள் டைலூட் பண்ணும் பொழுது அதிகரிக்க தான் செய்யும். மீண்டும் மூணும்னா கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், இது மூணும் இன்க்ரீஸ் ஆகும், நியம கடத்துத்திறன் குறையும். ஸோ அடுத்த காணொலியில் வேறு ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.